நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஐயோ அம்மா முடியல. அம்மா இந்த மாதிரி ஒரு சமயத்துல நீங்க என்ன எப்படி பாத்துக்கிறீங்க? கொஞ்சம் கூட எனக்கு வலி இல்லாம பாத்துக்கிறீங்களே. ஆனா இப்போ ரொம்ப வலிக்குதுமா, வாய் திறந்து சொல்ல முடியல. என்னதான் நீங்க வேணான்னு சொல்லி நான் வந்தாலும் எனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ உங்களதாம்மா நினைக்கிறேன். என்னால வலி தாங்க முடியல. பிரீத்திமா, குட்டிமா, தூங்கிட்டீங்களா? இவ்வளோ சீக்கிரத்துல தூங்க மாட்டேடி நீ. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவியே, அதிசயமா இருக்கு. தூங்கிட்ட பிரீத்தி? தூங்கும் போது எவ்வளவு அழகா இருக்கா. சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே. கிச்சன்ல போய் பார்க்கலாம். உன்கிட்ட சொன்னா நீயும் கஷ்டப்பட வேணாம். அதனாலதான் உன்கிட்ட சொன்னது. இது என்னோட வலி, எனக்குள்ளே இருக்கட்டும். நீ கஷ்டப்படக்கூடாது. ஏற்கனவே என்னால உனக்கு நிறைய கஷ்டம். திரும்ப திரும்ப கஷ்டத்தை கொடுக்க விரும்பலடா. என்ன சமைக்க உள்ள ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே புரியலையே. இப்ப சாப்பிட்டுருக்க மாட்டாளா? அவ வர்றதுக்கு லேட்டானா எதாவது செஞ்சு சாப்பிடுன்னு சொன்னா கேட்க மாட்டா போலயே. பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. ராஜேஷ் தூக்கம் வருதுடா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, தூங்குறேன். போது நீ நாடகம் நடிச்சது. யார்கிட்ட நடிச்சிட்டு இருக்க? இப்ப எந்திரிக்கிறியா இல்லையா? எனக்கு தூக்கம் வருது ராஜேஷ், தூங்கணும் போ. இப்ப நீ எந்திரிக்கிறியா இல்ல எப்படி இருக்கு உனக்கு? இப்ப எந்திரிப்பியா மாட்டியா? எதுக்கு தூங்குற மாதிரி நடிச்ச? நிஜமாவே எனக்கு தூக்கம் தாண்டா வந்துச்சு. நீ வேற ஏன்டா இருக்கிறது இல்ல, என்னன்னு சொல்லுடா. பொய் சொல்லாத. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். என்ன பொய் சொல்லாத. என்ன சாப்பாடு செஞ்சு சாப்பிடலையா? எதுக்கு படுத்து தூங்கிட்டு இருந்த? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல ராஜேஷ், சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன். சாப்பிட பிடிக்கல, அதனாலதான் சாப்பாடு செஞ்சு சாப்பிடல. நீ வருவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல, மறுபடியும் பொய் சொல்ற. உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்லுவியா மாட்டியா? ராஜேஷ், இதுக்கு மேல என்னால முடியல. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது ராஜேஷ். என்னால முடியல ராஜேஷ். பிரீத்தி, சாரிம்மா. எனக்கு இப்படின்னு தெரியாது. தெரிஞ்சிருந்த உன்னை எழுப்பியிருக்கவே மாட்டேன். சாரிம்மா. இல்ல ராஜேஷ், சாரிலாம் கேட்காத. எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் பழகி போன ஒரு விஷயம். மாசத்துல 3 நாள் இப்படிதான் இருக்கும். என்ன எங்க அம்மா வீட்ல இருந்தா எனக்கு இந்த வலி தெரியாது. அந்த வலி தெரியாம எங்க அம்மா ஏதாவது பண்ணிடுவாங்க. ஆனா என்னால இங்க வலி தாங்க முடியல ராஜேஷ். இது எனக்கு புதுசா இருக்கு. முடியல ராஜேஷ், ரொம்ப வலிக்குதுடா. பிரீத்திமா, இதுக்கு ஏதாவது கஷாயம் வச்சு குடிச்சா சரியாகுமா? உனக்கு ஏதாவது தெரியுமா? உங்க அம்மா உனக்கு போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல. இல்லைன்னா ஓனர் அம்மாட்ட போய் நான் கேட்டுட்டு வந்து உனக்கு கஷாயம் வச்சு தரட்டுமா? அதை குடிச்சா உனக்கு வலி சரியாகும்ல. எங்க அம்மா எப்போதுமே எனக்கு இந்த மாதிரி வலி வர்றப்போ சீரக கசாயம் தான் வச்சு கொடுப்பாங்க. அதை குடிச்சா கொஞ்சம் வலி குறையும். சரிம்மா, நான் போய் வச்சு கொண்டு வரேன். கொஞ்ச நேரம் வலி பொறுத்துக்கோ. அதை குடிச்ச உடனே வலி சரியாயிடும். அழுகாத, ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அல்லாத. எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்ன மாதிரி வலியை புரிஞ்சுக்கிட்டு புருஷன் கிடைக்க மாட்டாங்கடா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஐ லவ் யூ ராஜேஷ். அல்லாத, நான் போய் கஷாயம் வச்சு கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டேன். குடிக்கிறியா? மெதுவா குடிமா. மெதுவா மெதுவா, அவசரம் இல்ல. எனது உயிரை பார்க்கிறேன், நான் கடவுளிருப்பை உணர்கிறேன். உன் காலடி தடங்கள் தான் என் வாழ்க்கையாகின்றதோ. குடிமா. ஏன்? வேணாண்டா, போதும், அப்புறமா குடிச்சுக்கிறேன். உன் தோல் மேல சாஞ்சுக்கட்டுமா? ஒன்றும் இல்லை, சரியாயிடும். சரியா? எனக்கு இதை பற்றி எதுவும் டீட்டெயிலெல்லாம் தெரியாது பிரீத்தி. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். இந்த மாதிரி சமயத்தில் ஒவ்வொரு பொண்ணுங்களும் படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ நீ படுற வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. இதே மாதிரி தானே ஒவ்வொரு பொண்ணும் வேதனைப்படுவாங்க. ஒரு பொண்ணு கன்சீவ் ஆகி குழந்தைய பெற்று அதை வெளியே கொண்டு வர்றதுக்குள்ள உயிரே போயிடும். அதான் பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுஜென்மம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க இதை மாசம் மாசம் இந்த வழியை அனுபவிக்கிறீங்களே, இதெல்லாம் ரொம்ப கொடு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், உன்ன மாதிரி வலியை புரிஞ்சுக்கிட்ட புருஷன் எந்த பொண்ணுக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்படின்னு
பொண்ணுங்களுக்கு கிடைச்சிட்டா அவங்கள விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி தான் நீ என்ன கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. நான் ஏன் தூங்குற மாதிரி நடிச்சேன்னு உனக்கு தெரியுமா? என்னால உன் வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தானே. எப்ப நீ என் கழுத்துல தாலி கட்டியோ அதுல இருந்து உனக்கு கஷ்டம் மட்டும் தானேடா. அதோட இந்த கஷ்டம்னு சொன்னா நிஜமா நீ தாங்கிக்க மாட்டேன். அந்த கஷ்டத்தை கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு தான் நான் தூங்குற மாதிரி நடிச்சேன். ஆனாலும் நீ கண்டுபிடிச்சிட்ட. நீ தான்டா உண்மையான புருஷன். ஒவ்வொரு பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டை தன்னை கேரிங்கா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்க மூஞ்சி முகரையை காட்டுவாங்க தெரியுமா? அந்த பொண்ணு அந்த சமயத்துல இருக்கிற அந்த வலி கூட அவளுக்கு பெருசா தெரியாது. தன் புருஷன் பண்ணா அந்த ஒண்ணுதான் அவளுக்கு பெருசா தெரியும். அவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ஆனா நிஜமாவே நீ ரொம்ப ரொம்ப லவ்வபிள் கேரிங் புருஷன். மற்றவங்களை ஏற்றுக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படிலாம் என் மனசுக்குள்ள ஒன்று இருந்துச்சு. ஆனால் இந்த நிமிஷம் எனக்கு அதில் ஒன்றுமே இல்லைடா. ஏன்னா நம்ம 2 பேத்துக்கிட்டே காசு பணம் இருக்கோ இல்லையோ, சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, உன் கூட இருக்கிற இந்த சந்தோஷம் போதும்டா. இது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது தெரியுமா? அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. உன் கூட இருக்கிற இந்த நிமிஷம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ராஜேஷ். ஐ லவ் யூடா. சரி சரி, ஃபீல் பண்ணாத. கொஞ்ச நேரம் அப்படியே தூள்லே படுத்து தூங்கு, சரியாயிடும். ஓகேவா? அப்புறம் நான் கீழே உன்னை படுக்க வச்சுக்கிறேன். உனது நிழலாய் தொடருவேன், உன் இதயம் முழுதும் படருவேன், உன் உடம்பிலே உதிரமாகி உயிரில் கலப்பேனோ. என்னத்துக்கு சார் இப்படி நிக்க வச்சுக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க? தெரியாதனால தானே கேட்டுக்கு இருக்கோம். ஏன் சொன்னா குறைஞ்சு போயிருவீங்களாக்கா? என்னடா தம்பி பையா, கேளு என்னாண்டு. கரெக்ட்மா சஞ்சனா, நீ தான் எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிற. ஓகேவா? இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ஹால் டிக்கெட்லாம் வாங்கணும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நாங்கள் சொல்கிறோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, இனி நாங்கள் புதுசாக சொல்ல போகிறோம். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வேற வேலை பொழப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் நீ தாத்தி இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டு. சரி, எப்போ தான் அந்த காலேஜ் விட்டு போவோம் இருக்கும். நானும் உட்காந்துருக்கு 5 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு அரியர் கூட கிளியர் பண்ண முடியல. இந்த வாட்டி எப்படியாவது கிளியர் பண்ண, இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் இன்னும் உட்கார வேண்டியதான். எத்தனை அட்டெம்ப்ட் வந்தாலும் சரி. இல்ல மேம், அப்படிலாம் எங்களால ஃபாலோ பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? நாங்க எங்க இஷ்டப்படி தான் இருப்போம். சும்மா எல்லாத்துக்கும் அதான் ஃபாலோ பண்ணுங்க, இதான் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிக்கு இருந்தீங்க. நல்லா சொல்லிவிட்டேன். என்ன பாரு உருண்டை, இன்டர்னல்லையோ மாடல்லையோ பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது. செமஸ்டர் எக்ஸாம் ஓகேவா? நாங்கெல்லாம் யாரும் வர மாட்டோம். புதுசா தான் ஆள் வருவாங்க. ஒவ்வொரு வட்டமும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன இப்போ 6 மாசம் கழிச்சு மறுபடியும் செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ நாங்க சொல்ற சில ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இதை உங்க நல்லதுக்கு தான் சொல்லி. ஏதோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒருக்காதரா உங்களுக்குலாம் நீங்க பண்றீங்க அந்த ரொமான்ஸோட நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு லுக்கு தான் விட்டேன். நான் அவ்வளவு பார்வையில தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நேர்ல எல்லாம் நாங்க பேசுனதே இல்ல. என்ன பிரவீனே, எந்த கடையில வெடி வாங்கினா நல்லா சரசரன்னு வெடிக்குதே? எங்க தாத்தாவோட கடையில தான் வாங்கினே, படப்படன்னு வெடிச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி நல்லா வெடிச்சுக்கிட்டே இருந்தா பரவாயில்ல, பாதியில புஷ்ஷா போயிடாம. அதெல்லாம் எங்க ட்ராக் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க ட்ராக் தான் எங்கிட்ட போற மாதிரி தெரியுது. கொஞ்சம் உங்க ட்ராக்ல ஓட விடுங்க. சரி, நீ சட்ட சாத்து, நீ ரொம்பலாம் பேச வேணாம். திரும்பி உன் வேலையை பாரு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், மேம் சாரி எல்லாம் என்ன சொல்றோம்னு தெளிவா கேளுங்க. கேட்டுட்டு அதுபடி எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் எப்படி இருந்தீங்க, எப்படி எக்ஸாம் எழுதுறீங்கன்னு தெரியல. இப்போ நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுபடி தான் வந்து நீ செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு யூனிவர்சிட்டில இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சிருக்கோம். இன்னும் 2 டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்துட்டு எல்லாரும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கதையில எழுதுனா மார்க் கிடையாது. ஏன்னா வந்துட்டு பேப்பர் திருத்துறவங்க வந்து நல்லா படிச்சு பார்த்து தான் திருத்துறாங்களாமா, சொல்லிட்டாங்க யூனிவர்சிட்டில இருந்து. ஸோ வந்துட்டு யார் கதையில எழுதிடாதீங்க. எழுதுனீங்கன்னா நீங்க தான் ஃபெயில் ஆவீங்க, எங்களுக்கு தெரியாது. என்ன மேம் ரூல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன ரூல்ஸ் போட போறீங்க? வழக்கம் போல தான் போடுவீங்க. அதை பண்ணாதீங்கடா. உள்ள பிட்டு எடுத்துட்டு போகாதீங்க, பேப்பர் பார்த்து எழுதாதீங்க, போனை பார்த்து எழுதாதீங்கன்னா சொல்ல போறீங்க. வேற என்ன புதுசா சொல்ல போறீங்க? நாங்க கதை எழுதுறோம்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? நீங்க பாத்தீங்களாக்கா? ஏன் சஞ்சு, நம்மளை பத்திலாம் தெரியாம மேம் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் நம்மளாம் படிக்கவே மாட்டோம், கதை தானடி எழுதுவோம். என்ன ஒரு கேவலமான பழப்பு. இந்த பழப்புக்கெல்லாம் என்கிட்ட தொங்கலாமே. குட்டச்சி வர வர ரொம்ப சேட்டை ஆகி போச்சு உனக்கு. ஏய் சாத்து, ஓவரா பேசாத சரியா? அங்க மேம் என்ன சொல்றாங்களோ அதை கவனிக்க. ஆமா, இது சொல்றதெல்லாம் யாரு கேட்டுட்டு இருக்கா? நான் யாரை சைட் அடிச்சிட்டு இருக்கேன். விளக்க மாத்த
அத்தை நான் 2 நாள்ல எக்ஸாம் நின்று சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆமா ஆமா போல அது எக்ஸாம் இப்பதான் மேடம் எக்ஸாம் எழுதுறாங்க மேடம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏ சாத்தடி இவன் வேலைய பாருடி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரூல்ஸ் எல்லாம் சொல்றோம், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? உருண்டை ஏதாவது இடையில பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏண்டா தம்பி பையா, நம்ம அப்பத்தா ஊர்ல இழுத்துக்கிட்டு கிடக்குதாமா, அப்ப என்ன ஏதுன்னு பாத்துட்டு வருவோமா? அண்ணா நமக்கு அப்பதாவே இல்லையே அது எனக்கு சாய் கிடக்குது. என்னடா தம்பி பையா, சொந்த அப்பத்தாவே மறந்துட்டியா நீ? ஐயய்ய, இப்படி போய்க்கிருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுடா. நம்ம அப்பத்தா ரொம்ப இழுத்துக்கிட்டு கிடக்காமா, அதனால இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு போகணும், போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஏ உருண்டை அண்ணா மேம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் நான் உங்க அப்பா செத்து போச்சு ஊருக்கு போறேன்னு சொல்லிருக்கேன். சும்மா சும்மா ஓவரா பேசிட்டு இருந்தா அவ்வளவு பாத்துக்கோ. என்ன மூஞ்சி வீங்கி வாயெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்குது, சரி இல்லையே? சார் நீங்க எதுவும் பேசாதீங்க சார். பேச பேச கூட பேசிட்டே தான் இருப்பானுங்க. அப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தவே சொல்ல முடியாத மாதிரி பண்ணிடுவானுங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறத மட்டும் கேட்டுக்க. இரிட்டேஷனா இருக்குங்க மேம், எதுவுமே பேச விட மாட்டீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரூல்ஸ் என்னன்னு சொல்றோம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இன்னும் 2 டேஸ்ல உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது. யூனிவர்சிட்டிலேருந்து என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, யாரும் பிட் அடிக்க கூடாது. முக்கியமான விஷயம், எல்லாரும் நல்லபடியாக படிச்சுட்டு வந்திருக்கணும். யாரும் கதை எழுதக்கூடாது. ஏன்னா கதை எழுதுனா மார்க்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எழுதுகிற கதையெல்லாம் அந்த லட்சணத்தில் இருக்குது, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நல்லா படிச்சுட்டு வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. 2வது வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போகிறேன், தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எக்காரத்தை கொண்டு போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே எக்ஸாம் ஆரம்பிக்கிற 3 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி பர்மிஷன் கேட்டு போனீங்க வைக்கீங்க அப்படின்னா வெளியே ஸ்குவாட் அங்கங்கே போயிட்டு இருப்பாங்க, பார்த்தாங்கன்னா பிடிச்சிக்கிடுவாங்க. மேம் ஒரு டவுட்டு, எப்படி மேம் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும்? இல்லை தெரியாமல் தான் நான் கேட்குறேன். அதுவும் நாங்களாம் நிறைய படிச்சுட்டு வந்திருப்போம். படித்தது பூரா எழுதிட்டு இருக்கணுமா, தண்ணி குடிக்கணும்ல மேம், எப்படி மேம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது? என்னை முழுசா பேச விடுங்கடா. ஏன்டா அப்படி டவுட் கேட்குறன்ற பேர்ல என்னை சாவடிக்கிறீங்க. மச்சான் ஒரே காத்தால இருக்கு, யாரோ ஊதி விட்ட மாதிரி தெரியுது. கேக்கலைமா என்ன திடீர்னு மரம் செடி கொடிலாம் ஆடுது? இனிமே அப்படித்தான் ஆரம்பிச்சிட்டாங்க ரொமான்ஸ். இனி இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. நாங்கெல்லாம் கண்ணாலே காதலிப்போம், இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்ற. நேற்று நீ எங்கிருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன். சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா? நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? நீ என் அருகில் வந்து வெளிய, நான் உன் மனதில் சென்று ஒளிய. உன் மனதில் என் உருவம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹால் டிக்கெட்டும் ஐடி கார்டும் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேவா? நீ ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போலினாலோ இல்லை ஐடி கார்டு போட்டுட்டு போலினாலோ எக்ஸாம் சென்டருக்குள்ளேயே விட மாட்டாங்க. மேம் ஒரு டவுட் மேம், என்னண்டா இன்னும் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஐடி கார்டு தரல, அது ஒன்று. அப்புறம் என் அண்ணனுக்கு ஐடி கார்டு வேற டிச்சுக்குள்ள விழுக்குன்னு சொல்லியிருக்கேன். நேரம் தடவை என்கிட்டே சொல்லியிருக்கேன். அவன் டிச்சுக்குள்ள போட்டு எடுத்துட்டு வந்து எழுதுவான். நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ஆனா உங்களுக்கு டவுட் எல்லாம் எப்படி தெரியுமா வருது? சாமி, எப்படா இப்படிலாம் பேசுறீங்க? டவுட் எல்லாம் வந்தா கேட்கத்தான் செய்வோம் சார். சரி, உங்க பக்கத்துல நிக்கிறாரு சொரியாசிஸ் மூஞ்சி, அவரையே அப்படி நின்னுக்கு இருக்காரு. பாரு உருண்டை, நான் உன்னை வம்புக்கே இழுக்கல, தேவையில்லாம வம்பு எடுத்துக்கிட்டு இருந்து அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் காதுல வாங்கு. இல்ல சார், அப்படிலாம் காதுல வாங்க முடியாது. உங்க மூஞ்சியே அப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் இப்படி வச்சிருக்கீங்க மூஞ்சிய?
பார்க்க நல்லாவே இல்ல சார். எப்பயும் போல இருங்க, இல்லைன்னா என் தங்கச்சியை விட்டு பாட்டு பாட சொல்லிடுவேன். என் உயிர் தங்கையே, என் பாச மலரே, அவருக்கு ஒரு பாட்டை போட்டுடு. சரிடா அண்ணா. காய்கறி மார்க்கெட் சந்தை இந்த கன்றாவி வேர்ல்டுல பொறந்தேன். காய்கறி மார்க்கெட் சந்தை இந்த கன்றாவி வேர்ல்டுல பொறந்தேன். தங்கச்சி நிறுத்து, இதுக்கப்புறம் நான் தான் பாடணும். காதலிக்க பொண்ணு இல்ல, கரெக்ட் பண்ணி கொடுங்க அண்ணாச்சி. ஒண்ணுத்துக்கும் உதவாம நான் சுத்தி நிற்க ஏமாத்தி, என்ன விட்டுட்டு இன்னொருத்தன் கூட போறவும் பேத்தி. அடியாத்தி துடிக்குது பல்சு, 200 ரூபாய் ஒரு மீல்ஸ். வேலை இல்லாம இருக்காங்க பெருசு, வந்துட்டானுங்க வடக்கன்சு. சரி சரி,